சார் வணக்கம் ஹலோ. சார். வணக்கம் சார். சார் இன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை திருப்புவனத்துல வந்துட்டு ஒரு காவல்துறை விசாரணையில வந்துட்டு ஒரு இளைஞர் மரணம் அடைந்திருக்காரு. நீங்க வந்து ஆமா. ஏற்கனவே நிறைய லாக்அப் டெத் நிகழ்வுகள் போய் தானா முன் வந்து வழக்கு நடத்திட்டு இருக்கீங்க. இந்த ஆமா. லாக்அப் டெத்தை எப்படி பாக்குறீங்க சார்? இது மிகப்பெரிய படுகொலை சார். இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த பையன் வெள்ளிக்கிழமை அங்க பணியில இருந்திருக்கிறான். வாட்ச்மேனா வேலை பார்க்கறான். டெம்பரரியா மடப்புறம் காளியம்மன் கோவில்ல. ம், அப்படி வேலை பார்க்கும்போது அன்னைக்கு காலையில கூட்டம் அதிகமா இருந்திருக்கு. ம், ஒரு ஒரு அம்மாவும் அவங்களுடைய அந்த அம்மா கொஞ்சம் உடல்நிலை முடியாதவங்க போல இருக்கு. ம், அவங்க வர்றாங்க கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு கார்ல. அந்த பொண்ணு தான் கார் ஓட்டிட்டு வர்றாங்க. ம், கூட்டத்துல அவங்களால அந்த காரை பார்க் பண்ண முடியல. ம், அங்க கோயில்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் அந்த அம்மாவை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அந்த தள்ளு வண்டியில வச்சு கொண்டு போறாங்க கோயிலுக்குள்ள. ம், இந்த பொண்ணு இந்த இறந்து போன பையனை கூப்பிட்டு இந்த வண்டியை மட்டும் ஓரமா எடுத்து விட்டுருங்கன்னு சொல்லி சாவியை கொடுக்குறாங்க. ம், இவருக்கும் வண்டி ஓட்ட தெரியல. இவர் யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு அந்த வண்டியை எடுத்து ஓரமா போடுங்கன்றாரு. ம், கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சாமி கும்பிட்டு வண்டியை கேட்கறாங்க. ம், மறுபடியும் இவர் இன்னொருத்தரை கூப்பிட்டு அந்த வண்டியை எடுத்து கொடுக்குறாரு. ம். அதன் பின்னிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க 100க்கு கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நகையை காணல, காருக்குள்ள வச்சிருந்தோம் ம். அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனேவே அங்கிருந்து போலீஸ் இந்த பையனை கூட்டு போயிடுறாங்க. ம். வெள்ளிக்கிழமையில இருந்து வச்சு இவனை அடிக்கிறாங்க. திருப்புவனம் காவல் நிலையத்துல வச்சு ம். அடிச்சு இவனை சித்திரவதை பண்ணதுல இந்த பையன் அடுத்த நாள் இறந்து போயிடுறான். ம். இறந்து போன பின்னாடி பெரிய பிரச்சனை ஆயிருது. இப்போ ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ம். போலீஸ் அவங்களுடைய விசாரணை முறை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் ரீதியா இதை கண்டுபிடிக்கணும். அங்க இருக்கக்கூடிய கேமராக்கள் ம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பையன் மட்டும் இல்ல, ஒருத்தர் வண்டி எடுத்து விட சொல்லியிருக்கான். இன்னொருத்தர் வண்டியை மறுபடியும் எடுத்து கொண்டு கொடுத்துருக்காரு. அந்த அம்மா நகை வச்சிருந்தாங்களா இல்லையா, ம். ஏன் 1 hour கழிச்சு அவங்க அங்கேயே புகார் பண்ணாம லேட்டா 100 கால் பண்ணாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல நகை இருந்ததா இல்லையான்றதை ஊர்ஜிதப்படுத்தணும். ம். அப்புறம் நகையை எடுத்தது யாருன்னு பார்க்கணும். இவனோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இந்த பையனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ம். இதெல்லாம் போக ம். சட்டப்படி வழக்கு பதிவு செஞ்சு முறையா விசாரணை நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். ம். அதை விட்டுட்டு முதல்வர் ஆட்சியில சட்ட ஒழுங்கை காப்பாத்துறேன்ற பேர்ல அப்பாவிகளை சுட்டுக் கொள்றதும், ம். சாதாரண குற்றம் புரிந்தவர்களை கைகால் உடைக்கிறதும், ம். பழிவாங்குதல் நடவடிக்கையும் அதிகமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு அப்ப அவர் கூட இருக்காரு. இப்போ அவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கவர்மெண்ட்டை விமர்சிச்சாலோ இல்ல வேற ஏதாவது தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ம். எதிர்கட்சியில இருக்கக்கூடிய சின்ன கட்சிகள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. ம். இதுதான் தொடர்ந்து வருகிறது. இப்ப இந்த லாக்அப் டெத் விஷயத்துல எல்லாரையும் உடனே கைது பண்ணணும். ம். அது போக இந்த பையனுக்கு குடும்பத்துக்கு ஒரு உடனடியா ஒரு சார், கைது பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா சார்? இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு சார். ஏன் இல்ல? ஏன்னா இது சந்தேகம். இன்னும் அவருடைய உடனடியா டெத்துக்கான சரியான ரீசன் இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. அவசியம் இல்ல சார். ஆ. அவன் லாக்அப்ல இருந்திருக்கான், அங்க வச்சு இறந்து போறான். ம். முதற்கட்ட விசாரணையில அவனுடைய உடம்புல காயம் இருந்திருக்கும். ம். அவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் சார். ம். பிரிமினரி ரிப்போர்ட் அவங்க வாங்கிட்டு அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிட வேண்டியதுதான். ம். முதல்ல அவன் இல்லீகல் கஸ்டடி தானே. அவன் கஸ்டடியை அவங்க மார்க் பண்ணியிருக்காங்களா? இப்போ அவனை கொண்டு போறாங்க. ம். அந்த கஸ்டடியை அவங்களோட ஜிடிலயோ என்ட்ரி போட்டிருக்காங்களா? இந்த பையனை நாங்க கூப்பிட்டு வந்திருக்கோம் இந்த விசாரணைக்கு. நைட்டு ஃபுல்லா வைக்கிறதுக்கு இவங்க யார் சார்? ம். அங்கே இல்லீகல் கஸ்டடி ஆரம்பிச்சிருது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குக்கும் இதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம்லாம் கிடையாது. ம். இந்த பையன் கல்யாணமாகாத பையன், 29 வயது நிரம்பிய இளைஞர், அப்பா கொஞ்சம் இல்லாத திடகாத்திரமா இருப்பாரு. இப்ப கொஞ்சம் வயதானவர் இருந்தா கூட ஏதாவது சொல்லலாம். கொஞ்சம் திடகாத்திரமான இளைஞர். சாகக்கூடிய வயசா சார் இவனுக்கு? ம். அப்பா அவனுக்கு இல்லாத பையன், அம்மா மட்டும் இருக்கிறாங்க. ம். இவனுக்கு ப்ரீவியஸா எந்த ஒரு ஆன்டிசிடென்டும் இல்லை. இவனுக்கு முன்னாடி இந்த திருடுனா வச்சான் அந்த மாதிரி வழக்கு எல்லாம் கிடையாது. ம். அந்த பையனை விசாரிக்கிற விதமா சார் இது? கூட்டிட்டு போய் ஒரு பையனை அடிச்சு கொல்றதுன்றது மிகப்பெரிய கொடூரம். உச்ச நீதிமன்றம் பல வழக்குகள்ல தெளிவுபடுத்தி இருக்காங்க. ஒரு நிராயுதபாணியா இருக்கக்கூடிய ஒருத்தன் காவல் நிலையத்துல மாட்டிக்கிட்டா அவனால கத்தக்கூட முடியாது. ம். அப்ப குரலற்ற ஒருத்தனுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்றதுதான் சட்டம். இந்த மாதிரி நேர்வுகள்ல கடுமையான தண்டனை அளிக்கணும்ன்ற சட்டம். உடனடியா அந்த பையனுடைய
இந்த சடல கூராய்வு இருக்கு பாத்தீங்களா, அதை வீடியோ பண்ணணும். வீடியோ பண்ணிட்டு மாற்று அமைப்பு சிபிசிஐடியோ சிபிஐயோ அந்த மாதிரி மாற்று அமைப்புகளுக்கு உத்தரவிட்டு அதை விசாரிக்க சொல்லணும். அவனுடைய இன்கொஸ்ட் பிரேத விசாரணை வந்து நல்ல முறையில நடக்கணும். ஏன் பாடியை வந்து காட்ட மாட்டேன்றாங்க? காயங்களுக்கு தெரிஞ்சு போயிரும்னா என்னது சப்ரஸ் பண்ண போறாங்க? அது போக ஒரு டாக்டர்கள் அடங்கிய குழு இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து அரசு டாக்டர்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அடிக்கடி அந்த போலீஸ் சர்ஜன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான ரிப்போர்ட் வழங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்க தரப்புல ஒரு டாக்டர் வந்து அந்த மானிட்டர் பண்ண போடணும். ஹியூமன் ரைட்ஸ் சூமோட்டோவா இந்த பிரச்சனையை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்ச ரூபாய் அறிவிக்கும் போது காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட இந்த தம்பிக்கு வந்து உடனடியா உரிய நிவாரணத்தை வந்து அரசு வழங்கணும். சார், நீங்க பல லாக்கெட் பெத் விவகாரத்தை நீங்க போய் ஆஜரா இருக்கீங்க. இந்த வழக்குல அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இப்போ வந்து அவங்க வந்து 176ல வந்து எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க சார். பழைய சிஆர்பிசில 176, பிஎன்எஸ்ல வேற சட்டம் இருக்கு. அதுல வந்து இப்ப எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க சந்தேக மரணம்ட்டு. அதை பேஸ் பண்ணி இப்ப சடல கூராய்வு வந்து நடக்கும், பிரேத விசாரணை நடக்கும். சடல கூராய்வோட ரிப்போர்ட் வந்த உடனே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அதுல காயத்தினுடைய தன்மையை பார்த்து அதை கொலை வழக்கா மாத்துறதா யார் யாரை சேர்க்கறதுன்றதை இது பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி யூஸ்வலா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், முக்கியமாக ஆளுங்கட்சியினர் குதிச்சு ஓடி போய் காவல்துறையை காப்பாத்துறதுக்கு அவங்க பேரம் பேசுவாங்க. இது ரெகுலரா நடக்கும். இப்ப கூட அது போன்ற ஒரு பேரம் நடந்து கொண்டிருப்பதாக தகவல். இது ரொம்ப கேவலமானது சார். ஒரு கொலையை வந்து தடுக்கிறதுக்கும் மறைக்கிறதுக்கும், அந்த கொலையை வந்து நீங்க விட்டு கொடுங்க, உங்களுக்கு வந்து நாங்க பணம் கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்க வேற ஏதாவது ஆதாயம் தர்றோம்னு சொல்றது இவங்க யாரு சார்? அப்படி ஒரு வேலை நடக்கும் என்றால் நேதாஜி சுபாஷனை அவங்க வீட்டுல உள்ளவங்களே பணம் வாங்கினாலும் சரி, நாங்க சூமோட்டோவை எடுத்துட்டு போவோம் சார். வழக்கறிஞர் மகாராஜன் இந்த வழக்கை தாமா முன் வந்து எடுத்து நடத்துவாரா? எடுத்து நடத்துவேன் சார், கண்டிப்பா நடத்துவோம் சார். இதுக்கு யாருக்கும் எனக்கு வந்து இது பண்ண வேண்டிய தேவை கிடையாது, யாரையும் நான் கேட்க வேண்டியது கிடையாது. அந்த குடும்பமே கூட வாங்கிட்டு போறாங்க, பாடியை வாங்கிட்டு போறாங்க, இல்ல அவங்க இல்லைன்னு கூட சொல்லிட்டு போறாங்க. ஆனால் இது வந்து அப்பட்டமான படுகொலை. மருத்துவ ஆவணங்களின்படி இதுல விசாரணை நடத்த வேண்டும். இந்த விசாரணையில சிபிசிஐடியோ சிபிஐ எடுத்து நடத்த வேண்டும். இதை தவறு நேர்ந்திருந்தால் சட்டப்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க உயர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணுவோம் சார். அதுக்கு யாரும் எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க தேவை கிடையாது. கண்டிப்பா நடத்துவோம், சந்தேகமே இல்லை. நாங்க ரெடி ஆயிட்டோம். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம்.